சமீபத்தில் வந்த ஒரு கேள்வி, இது பலமுறை வந்தது தான். இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் என்ன கேட்டார்னா, அது ஏங்க வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி போகவே மாட்டேங்குது. சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம், இது நடந்தால் இப்படி இப்படி நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அது ஏன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நம்ம நினச்சது எல்லாம் நடந்துருச்சுன்னா அப்புறம் கடவுளை நம்ம நினைக்கவே மாட்டோம். அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் முக்கியமாக யோசித்து பார்க்கணும். இப்போ வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களும் நடக்குது. சில சமயம் நம்ம பெருசாக தியானமும் பண்ணியிருக்க மாட்டோம், முயற்சியும் பண்ணியிருக்க மாட்டோம், தானாகவே சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது உண்டு. இது என்னென்னு நான் சொல்ல வேண்டாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லபடியாக நமக்கு நடக்கும்போது அப்போ நம்ம யாரையாவது கேட்குறோமா, எனக்கே இந்த நல்ல விஷயம் நடந்தது, நம்ம கேட்குறது இல்லை. நல்லது நடக்கும்போது நம்ம அப்படியே சந்தோஷமாக அதை அனுபவிச்சுட்டு போயிடுறோம். பட் சில விஷயங்கள் நடக்கலைங்கும்போது நம்ம பல கேள்விகள் கேட்குறோம், நிறைய அனலைஸ் பண்ணுறோம். ஏன் இது நடக்கலை, கடவுள் ஏன் என்னை தண்டிக்கிறார் அப்படிலாம் நம்ம கேட்குறோம். இது கடவுள் தண்டிக்கிறதுன்னு இல்லை, சில விஷயங்கள் நமக்கு நமது பிராப்தத்தில் இருக்கும். இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கிற விஷயங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் தானாகவே நமக்கு நடக்கும். அப்போ நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதுவே சில விஷயங்கள் நமக்குன்னு அந்த பிராப்தத்தில் இல்லாத விஷயங்களை நாம் விரும்பி கேட்கும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி தேவை, இன்னும் கொஞ்சம் தியானமும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோமானா அதை ஒரு லட்சியம்னே வச்சுப்போமே, அதனுடைய எனர்ஜியை நம்ம அதிகப்படுத்தி நடக்க செய்ய முடியாதுன்னு நான் சொல்லலை, பட் டிலே இருக்கலாம். அப்போ அந்த டிலே ஆகும்போது நம்ம மனசு விட்டு போகாமல் இது ஏன் எனக்கு நடக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குறத விட, இது இன்னும் நடக்கலைன்னா இதில் சில தடைகள் இருக்குது, அந்த தடைகளை நம்ம எப்படி கடந்து போகிறது, இதை எப்படி நடக்க செய்வதுன்னு ஆக்ஷன் பிளானில் நம்ம மனசை கொண்டு போகணுமே தவிர, ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுனால நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோன்னா பிரயோஜனம் கிடையாது. நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி சில விஷயங்கள் உடனடியாக நடக்கலைன்னாலும் நம்ம பொறுமையாக அதன் தடைகளை உடைத்து அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும்.